TGTRB English Unit 9 Language and Linguistics speech organs பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பீக்கர் ஒரு லிசனர் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸ்பீக்கர் அப்படின்னா பேசுறவங்க, லிசனர் அதை புரிஞ்சுக்கிறவங்க, மெசேஜை ரிசீவ் பண்றவங்க லிசனர். இப்போ நான் என்ன பேசுறேங்கிறத ஒரு கான்செப்ட் என்னுடைய பிரெயின்ல வந்து ஃபார்ம் ஆகிக்கிறேன். நான் உங்ககிட்ட இப்போ என்ன பேச போறேன் அப்படிங்கிறத என்னுடைய பிரெயினுக்கு வந்து அந்த மெசேஜ் போயிடும். நான் இதை தான் பேச போறேன். அப்போ என் பிரெயின்ல இருந்து என்னுடைய ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும்னா மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்னா என்னுடைய பிசியோலாஜிக்கல் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச், என்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய என்னுடைய உறுப்புகள், என்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், லங்ஸ்ல இருந்து அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அது வாய் வழியா இல்ல மூக்கு வழியா அந்த சவுண்ட் வந்து வெளியே ப்ரொடியூஸ் ஆகும். அப்பதான் அந்த சவுண்டுக்கு அந்த வேவ்ஸ், அந்த வேர்டை கொடுக்குறோம், ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அப்படி வேர்டை நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் அந்த வேவ், அதை தான் சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். அந்த சவுண்ட் வேவ்ஸை தான் லிசனர் ரிசீவ் பண்றார். இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம். அதுக்கு பேர் வந்து என்னங்க, ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படிங்கிற தேவை. இப்போ என்னுடைய பாடியில இருக்கக்கூடிய லங்ஸ், என்னுடைய லிப்ஸ், என்னுடைய மவுத், என்னுடைய நோஸ், என்னுடைய லாரிங்ஸ், என்னுடைய ட்ராத்தியா, இதெல்லாம் எப்படி இந்த பார்ட்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி இந்த லங்ஸ்ல இருந்து ஏர் வெளியே வரும்போது, லங்ஸ்ல இருந்து ஏர் வெளியே வரும்போது அது வாய் வழியா மூக்கு வழியா வெளியில வரும்போது அது சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா an aggressive pulmonic airstream mechanism சொல்றாங்க. an aggressive pulmonic airstream mechanism. aggressive அப்படின்னா புஷ் அவுட், என்னுடைய லங்ஸ்ல இருந்து அந்த சவுண்ட், அந்த ஏர் வந்து வெளியே புஷ் அவுட் ஆகுது. அப்படி வெளியே புஷ் அவுட் ஆகும்போது தான் அது ப்ரொனவுன்ஸ் ஆகுது, அந்த சவுண்ட் வேவ்ஸ் வருது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். aggressive pulmonic airstream mechanism. aggressive அப்படின்னா லங்ஸ்ல இருந்து அந்த ஏர் வந்து புஷ் அவுட் ஆகுது. இப்போ aggressive என்ன மீனிங் கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல புஷ் அவுட், புஷ் இன்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப aggressiveனா உள்ள இன்க்ரெசிவ்னு இருக்கும். இன்க்ரெசிவ்னா புஷ் இன்னு அர்த்தம். aggressive அப்படின்னா புஷ் அவுட் அப்படின்னு அர்த்தம். ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மூணு சிஸ்டம் இருக்கு. ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மூணு சிஸ்டம் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெசிபரேட்டரி சிஸ்டம். இந்த ரெசிபரேட்டரி சிஸ்டத்தில் ரெண்டு இருக்கு. ரெண்டை பற்றி தான் நம்ம படிப்போம். ஒன்று லங்ஸு, இன்னொன்று ட்ராத்தியா. இப்போ நம்ம பேசும்போது அந்த சவுண்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம லங்ஸ்ல இருந்து எப்படி வந்து அந்த ஏர் வந்து வெளியே வருது. எக்ஸ்ஹேல், எக்ஸ்ஹேல்னா வெளியே, இன்ஹேல்னா உள்ள. அந்த ஏர் எப்படி வந்து வெளியில வருது, அப்படி வெளியில வரும்போது அந்த சவுண்ட் எப்படி நமக்கு சவுண்ட் வேவ்ஸ் கிடைக்குது, அதுதான் வந்து லங்ஸ். லங்ஸ்ல இருந்து தான் அந்த ஏர் வந்து வெளியில வருது. அது மவுத் வழியா நோஸ் வழியா வருதுன்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்படிதான் இந்த ரெசிபரேட்டரி சிஸ்டம் ஒர்க் ஆகுது. பேசுறோம், சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். இதுக்கு இன்னொன்று என்னது, ட்ராத்தியா. ட்ராத்தியா அப்படின்னா விண்டு பைப். இந்த கழுத்துக்கிட்ட பாருங்க இருக்கும். இது என்ன பண்ணுது, it carries the exhaled air from the lungs to the larynx. லங்ஸ்ல இருந்து ஏரை வந்து வெளியில விடுது. எங்க கொண்டு வருது, லாரிங்ஸுக்கு கொண்டு வருது. இந்த லாரிங்ஸுக்கு இன்னொரு பேர் தான் ஆடம் ஆப்பிள். லாரிங்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது, ஆடம் ஆப்பிள். ஆடம் ஆப்பிளுக்கு என்ன மீனிங், குரல் வளை. அது என்னன்னு சொல்றோம் நம்ம இந்த இடத்துல, குரல் வளை. இந்த கழுத்துக்கு மேல தொண்டை கீழே தொட்டு பாருங்க, ஒரு இடம் ரொம்ப கடினமா இருக்கும், ஒரு கோழி குண்டு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இதைதான் நம்ம குரல் வளைன்னு சொல்றோம். இதைதான் லாரிங்ஸ். இதுக்கு இன்னொரு பேரு ஆடம் ஆப்பிள். இன்னொரு பேர் வந்து என்னங்க, ஆடம் ஆப்பிள். ஸோ இந்த ரெசிபரேட்டரி சிஸ்டத்துல இந்த ரெண்டு தான் மெயினா ஃபங்க்ஷன் ஆகுது, லங்ஸும் ட்ராத்தியாவும்.
செகண்ட் சிஸ்டத்துக்கு பேரு phonatory system. phonetics phonatory system. இதுல எதை பத்தி படிக்கிறோம்னா larynx. larynxனா ஆடம்ஸ் ஆப்பிள் நம்ம படிச்சோம். இந்த larynx பத்தின ஒரு introduction. larynx is a little part. இது ஒரு சின்ன part தான். It is called Adam's apple. இதுக்கு இன்னொரு பேரு Adam's apple ன்னு சொல்றோம். It is situated in the upper part of trachea or windpipe. எந்த இடத்துல இருக்கு? அந்த trachea இல்ல windpipeக்கு மேல் பகுதி upper part. இத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? larynx. பாருங்க படத்துல பாருங்க larynx எங்க இருக்குன்னு. அது the vocal cords are like two lips placed horizontally. இப்போ அங்க பாருங்க ரெண்டு vocal cords, vocal fold ன்னு இருக்கா? இந்த vocal cords பாருங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இத பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிப்பை வந்து ஹொரைசான்டலா வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்கு. நடுவுல கேப் இருக்கு. இந்த நடுவுல இருக்கக்கூடிய கேப்புக்கு பேர் தான் கிளாட்டிஸ். நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப்புக்கு பேர் தான் வந்து என்னதுங்க? அந்த ஓபன் பகுதி, அந்த ஸ்பேஸ், அதுக்கு பேர் தான் கிளாட்டிஸ். The opening between, அதுக்கு மேல் சென்டென்ஸ் பாருங்க, they are joined in front but it can be separated at the back. மேல வந்து பாத்தீங்க ஃப்ரண்டோடைய அந்த ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அதனுடைய பேக் கீழே பாருங்க, it is separated. The opening between chord is called glottis. அந்த ஓப்பனிங்கை தான், அந்த ஓப்பனிங் ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? glottis அப்படின்னு சொல்றோம். The wide open glottis is called voiceless sounds. இந்த இடத்துல நல்லா ஓப்பனா இருக்கு பாருங்க. இதுல இருந்து சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதை தான் வந்து வாய்ஸ்லெஸ் சவுண்ட். அங்க இருக்கிற வர சவுண்ட்ஸ் தான் என்ன சவுண்ட்ஸா? வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ் இல்லைன்னா பிரீத்டு சவுண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பீல், டென், கீன், சின், ஃபைன், தின், சீன், ஷைன், ஹேட். இது எல்லாமே வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ். இந்த வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ் எங்க இருந்து வருதுங்க? அந்த ஓப்பன் பார்ட்ல இருந்து. இந்த ஓப்பன் பார்ட்ல இருந்து தான். அதே மேல் பகுதி பாருங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. ஒன்னோட ஒண்ணு அந்த லாரிங்ஸுக்கு இந்த மேல பாருங்க, இந்த கிளாட்டிஸுக்கு நேரா மேல பாருங்க, அந்த ரெண்டு லிப்பும் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. லிப் ஷேப்ல இருக்கு, ஆனா ரெண்டும் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? லூஸ்லி ஹெல்டு டுகெதர். அங்க இருந்து ஏர் ப்ரெஸ் ஆகும்போது, எங்க லங்ஸ்ல இருந்து ஏர் வரும்போது அது ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணுது. அதை வந்து என்னன்னு சொல்றோம்? வாய்ஸ்டு சவுண்ட்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பீட், டீட், கேர்ள், ஜட்ஜ், வைன், தின், ஜூ, மெசர், நீட், விங், ரெட், யார்ட், வெல். அப்போ இது ரொம்ப ஃபுல்லா ஓப்பன் ஆகல, கொஞ்சம் தான் வாய்ஸ் க்ளோஸ்லி வச்சுக்கிறோம். அங்கிருந்து என்ன வருது? சவுண்ட் வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. அதை தான் வாய்ஸ்டு சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாய்ஸ்டு சவுண்ட்ஸுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். தேர்டு சிஸ்டங்க ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம். நம்ம வேர்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு மற்ற என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டங். டங்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாக்கு. A very mobile muscle that shapes sounds by changing its position and shape. டங்குங்கிறது நம்ம பேசுற போது அதனுடைய பொசிஷன் வந்து அதனுடைய ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். It is the most powerful speech organ in the articulation of vowels and consonants. வவல்ஸையும் கான்சனன்ட்ஸையும் நம்ம பேசும்போது, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதை ஆர்டிகுலேட் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீச் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம் டங்கை. இட் ஹாஸ் 4 பார்ட்ஸ். இதுக்கு 4 பார்ட் இருக்கு. டிப் ஆஃப் த டங். டிப் ஆஃப் த டங்குங்கிறது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு. பிளேட் ஆஃப் த டங், இது வந்து ஆப்போசிட் டு ஆல்வியோலர் ரிட்ஜ். ஆல்வியோலர் ரிட்ஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? பிளேட் ஆஃப் த டங்னு சொல்றோம். ஃப்ரண்ட் ஆஃப் த டங், இது எங்க இருக்குது? ஆப்போசிட் டு ஹார்ட் பேலட். பேக் ஆஃப் த டங்,
இது எங்க இருக்கு? ஆப்போசிட் டு சாஃப்ட் பேலட். இதான் ரொம்ப முக்கியம். இது கொஷினா மாறும். அடுத்து பார்க்கிறது லிப்ஸ். used to form various sounds. நம்ம அந்த சவுண்ட ப்ரொடியூஸ் பண்றதுல நம்மளுடைய லிப்ஸுமே வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. அது பாத்தீங்கன்னா ப ப ப ப பி பி and m. எக்ஸாம்பிள் பாருங்க. பில் பில் மில். திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. பில் பில் மில். நம்மளோட லிப்ஸ் வந்து ரவுண்டட் ஆர் அன்ரவுண்டட் பொசிஷனுக்கு வருங்க. நம்மளோட லிப்ஸ் நம்ம வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது ரவுண்டட் அன்ரவுண்டட் பொசிஷனுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வவல் சவுண்ட்ஸை வந்து பாருங்க. வா வா கா காட் கா. இதெல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரவுண்டட் அண்ட் அன்ரவுண்டட் லிப் பொசிஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நெக்ஸ்ட் பார்க்க ஆர்டிகுலேட்டரி சிஸ்டத்தில் டீத் பற்கள் used with the tongue to produce sounds like it, thin thin. இது டீத் தான். இந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எங்க பாருங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. thin. டீத்தோடைய பங்கு அதிகம். upper front teeth is called teeth ridge. upper front teeth, டீத்தினுடைய அப்பர் மேல் பகுதியை தான் வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம டீத் ரிட்ஜ்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் த ஆல்வியோலர் ரிட்ஜ் ஆர் ஆல்வியோலம். இந்த டீத் ரிட்ஜுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க. ஆல்வியோலர் ரிட்ஜ் இல்லைன்னா ஆல்வியோலம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் கொஸ்டினா மாறும். இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். டீத்துனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், டீத்துனா பல்லு. ஆனா அந்த டீத்து எங்க பயன்படுது? இத்து தின். அந்த அந்த தின் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த டீத்தோடைய ஃபங்க்ஷன் தெரியும், டங்கோட ஃபங்க்ஷன் தெரியும். அந்த அப்பர் மேல போய் தொடும். அதான் டீத் ரிட்ஜ்னு சொல்றோம். அதான் ஆல்வியோலர் ரிட்ஜ் இல்லைன்னா ஆல்வியோலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஹார்டு பேலட். the bony part of the roof of the mouth. மவுத்தினுடைய ரூப் மேல, அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம், ஹார்டு பேலட்னு சொல்றோம். சாஃப்ட் பேலட்டுக்கு பாருங்க இன்னொரு நேம் இருக்கு. இதுதான் முக்கியம். வேலம். the fleshy part of the roof of the mouth that can be raised or lowered to control air flow into a nasal cavity. இந்த வேலம் சாஃப்ட் பேலட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ஏரை வந்து கண்ட்ரோல் பண்றது. எங்க? இந்த நேசல் கேவிட்டி. பாருங்க, நேசல் கேவிட்டி அந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, நேசல் கேவிட்டி. இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க. the space behind the nose that allows air to pass through for the nasal sounds. இது என்ன பண்ணுதுங்க? அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன பண்ணுதுங்க? அந்த ஏரை வந்து அலோவ் பண்ணுது. எதுல? டு பாஸ் த்ரூ ஃபார் த நேசல் சவுண்ட்ஸ். இந்த நேசல் சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது வந்து பாஸ் த்ரூ பண்ணுது. சம் சன் சங், அதான் நேசல் சவுண்ட்ஸ். சம் சன் சங், சம் சன் சங் நேசல் சவுண்ட். மூக்குல இருந்து சவுண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பாரிங்ஸ். பாரிங்ஸ் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே வந்து பாருங்க கிளாட்டிஸ் இருக்கு, அதுக்கு மேல லாரிங்ஸ் இருக்கு, அதுக்கு மேலதான் பாரிங்ஸ் இருக்கு. இந்த பாரிங்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? இதுதான் வந்து த்ரோட் கேவிட்டி, தொண்டை பகுதி, அங்க இருந்து வருது. that connects the oral and nasal cavities to the larynx. இந்த பாரிங்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு த்ரோட் கேவிட்டி. இது எதை கனெக்ட் பண்ணுதுன்னா, ஓரல் நேசல் கேவிட்டியை கனெக்ட் பண்ணுது. ஓரலையும் நேசலையும் கனெக்ட் பண்ற இடம் அது. எக்ஸாம்பிள் பாருங்க. பீல், பேக், சா, டேட், புஷ் ஆர் ஓரல் சவுண்ட்.
peel, back, saw, did, bush. இது வந்து என்னது oral sound. அதே the closure of the nasal passage of air by raising the velum is called valley closure. இந்த valley closure அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த nasal passage ஓட air என்ன பண்ணுதுங்க raising the velum அதை ரைஸ் பண்ணுது அதை தான் வந்து valley closure அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் pharynx உடைய ஃபங்க்ஷன். இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம். இந்த பார்ட் எல்லாம் எப்படி ஆர்டிகுலேட் ஆகுது, ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சவுண்டை ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பீச் ஆர்கன்ஸில் மொத்தம் 3 சிஸ்டம் பார்த்தோம். இதில் 3வது சிஸ்டம் தான் ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம். ஆனால் இந்த ஆர்டிகுலேட்டர்ஸில் 2 ஆர்டிகுலேட்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், பாசிவ் ஆர்டிகுலேட்டர். இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டரில் 2 விஷயம் இருக்கு. லோவர் லிப்பும் டங்கும். இதுதான் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். லோவர் லிப்பும் டங்கும் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். பாசிவ் ஆர்டிகுலேட்டரில் பாருங்க 4 இருக்கு. அப்பர் லிப்பு, அப்பர் டீத்து, அப்பர் லிப்பு, அப்பர் டீத்து, ரூஃப் ஆஃப் த மவுத்து, பாரிங்ஸ். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கொஷினா மாறும். இந்த வீடியோவில் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.